தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஆளுங்கட்சியான திமுக வலுவான கூட்டணியை அமைத்துள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே திமுக இளைஞரணி சார்பில் வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாடு இன்று திருவண்ணாமலையில் நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்த மண்டல மாநாட்டில் சுமார் 1.5 லட்சம் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்திற்காக கடந்த சில தினங்களாகவே ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் இந்த கூட்டத்தில் பங்கேற்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வாகனங்கள் மூலம் இளைஞரணி நிர்வாகிகள் திரண்டு சென்றனர். இதன் ஒரு பகுதியாக தாம்பரம் மாநகர தாம்பரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் நடராஜன் தலைமையில் 5க்கும் மேற்பட்ட வாகனங்களில் தாம்பரம் கிழக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் திமுக இளைஞரணி நிர்வாகிகளை சேலையூர் இந்திரா நகர் பாரத் மருத்துவக் கல்லூரி அருகே இருந்து இன்று காலை பகுதி கழக செயலாளர் நடராஜன் இருவண்ண கொடி அசைத்து திருவண்ணாமலையில் நடைபெறும் மண்டல மாநாட்டிற்கு வழி அனுப்பி வைத்தார். உயிரினை ஒப்பற்ற தலைவர் தமிழக முதல்வர் வாழ்க, துணை முதல்வர் வாழ்க. ஆரம்பாக்கம் பகுதி தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பில், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பில் எங்கள் பகுதி தாம்பரம் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட 6 வார்டுகளில் மாவட்ட கழக செயலாளர் எங்கள் உயிரின மேலான அன்புக்குரிய அண்ணன் ராம அன்பரசன் அவர்கள் வழிகாட்டுதல்படியும், மாநகர செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதல்படியும் நாங்கள் 6 வண்டிகளில் சுமார் 116 பேர் இளைஞரணியை சேர்ந்த தம்பிமார்கள் இந்த திருவண்ணாமலை நேர்காணல் பகுதிக்கு நேர்காணல் கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் எல்லாம் சிறப்பாக பகுதி கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பகுதி கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.